அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொதுத்தமிழ் இலக்கணம். இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 2020 62 வினாத்தால் கேட்கப்பட்டிருக்கு. சரி சார், இங்க பாத்தீங்கன்னா கலைவாணி அகாடமி டெய்லி டெஸ்ட் பேட்ச் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் கொண்டு போறோம். டெய்லி டெஸ்ட் பேட்ச்னா டாஸ்க் கொடுக்குறோம். டெய்லி என்ன டாஸ்க்னா, தமிழ்ல 60 பாடம் இருக்குது. நமக்கு 7 அழகு 60 பாடம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் உங்களுக்கு கொடுத்துருவோம். காலையில இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு சுட்டு எழுத்துக்கள், இந்த சுட்டு எழுத்துக்களுக்கு ஸ்டடி நோட்ஸ் சொல்லிட்டு இது எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துடுறோம். இந்த மாதிரி எழுதி நீங்களா எழுதும் போது லேட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நாங்களே ஒரு பேஜ் அவ்வளவுதான், ஒரு A4 ஷீட்ல தான் இருக்கணும். இந்த ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. கைப்படம் நீங்க ½ அன் அவர் இதை பார்த்து எழுதலாம், டைம் ஆகாது. நீங்களா நோட்ஸ் எடுக்கும்போது டைம் ஆகும். நாங்க கொடுத்து நீங்க பார்த்து எழுதிடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 20 கொஸ்டின் அன்னைக்கே டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். அப்ப 60 நாள்ல டாபிக் முடிச்சுட்டு 60 நாள்ல ஸ்கூல் புக் ரிவிஷன் கொடுத்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துனா என்ன? ஒரு பொருளை ஒன்றை சுட்டி காட்டு எழுத்து, சுட்டி எழுத்து. அங்க சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும். ஒரு எழுத்தை சுட்டி காட்டணும், அதுக்குதான் சுட்டெழுத்து. சுட்டெழுத்து 2 வகைப்படும். ஒண்ணு அகச்சுட்டு, 2 புறச்சுட்டு. அகச்சுட்டு பிரித்தால் பொருள் தராது. அகச்சுட்டு ஒரு சொல்ல பிரிச்சுன்னா பொருள் தராது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அவன், இவன், உவன், இது, எது. அப்ப ஆவை எடுத்து பாரு பன், இவன் ஈ எடுத்து பாரு பன், உவன் ஊ எடுத்து பாரு பன், இது ஈ எடுத்துனா தூ, ஏ எடுத்து பாரு தூ. அப்ப அர்த்தத்தை குறிக்காது, பொருள் குறிக்காது. இந்த மாதிரி அகச்சுட்டு. சொல்லுக்கு உள்ளே ஆ இ உ ஏ என்று பொருள் தரும். உள்ளேதான் பொருள், அதை எடுத்துட்டா பொருள் தருது. அதுதான் அகச்சுட்டு. புறச்சுட்டு பாருங்க, புறச்சுட்டு சொற்கள் பிரித்தால் பொருள் தரும், வெளியே எடுத்தாலும் பொருள் தரும். அவ்வீடு பாருங்க, அவ்வானம், இம்மரம், இம்மலை, அம்மனிதன், இவ்வீடு, உச்சோலை. அப்ப புறச்சூட்டுல ஆ ஈ வரும், அதுக்கு பக்கத்துல ஒற்று எழுத்து வரும். அவ்வீடு, அந்த வானம் அதுக்கு இனமான ஒற்றெழுத்து, மாவுக்கு அதுக்கு இனமான ஒற்றெழுத்து, மாவுக்கு இனமான எழுத்து, வீக்கு இனமான எழுத்து, இவ்வு. அந்த மாதிரி அதை எடுத்தா பொருள் தரும். புறச்சூட்டுல அதை சொற்களை பிரித்தாலும் பொருள் தரும். சரி, சேய்மைச்சுட்டு எதுக்கு பண்ண? தூரத்துல இருக்கிறத நம்ம குறிக்கலாம். ஆனா சேய்மைச்சுட்டு பயன்படுத்துவோம். சேய்மைச்சுட்டோட எழுத்து என்ன? ஆ. அப்ப பாரு, அது, அவை, அவ்வீடு, தூரத்தில் உள்ள பொருட்களை குறிக்கும். சேய்மைச்சுட்டு தூரத்துக்காக பயன்படுத்துறோம். என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம். அண்மைச்சுட்டுனா பக்கத்துல இருக்கிறதுக்கு, அருகில். எழுத்து பாரு, அண்மைச்சுட்டுக்கு ஈ குறிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்மைச்சுட்டுக்கு ஈ பயன்படுத்துறோம். ரைட்டுங்களா? ஈ பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, இவன், இது, இந்த வீடு, இவ்வூரு. அப்ப ஈ பயன்படுத்தினால் அண்மைச்சுட்டு. சுட்டு திரிபு மாறுகிறது. நம்ம எப்படி புணர்ச்சியில பிரிதல், கற்சிலை, கல்சிலை, கற்சிலைன்னு மாறுதோ அந்த மாதிரி சுட்டு திரிபுல மாறு. அம்மரம், இவ்வீடு, அந்த மரம், இந்த வீடு. எடுத்தாலும் பொருள் புறச்சுட்டு மாதிரி பொருள் தரும். ஆனா சுட்டு திரிபுல ஆவுக்கு போட்டா அதுக்கு அந்தன் பயன்படுத்தணும், அந்த மரம் சொல்லணும். ஈனா இந்த மரம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டடி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அன்னைக்கே இணை எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் எந்த இடத்துல இணை எழுத்துக்கள் எதா அந்த மயங்கொலிகள் எதா இருந்தாலும் அன்னைக்கே டெஸ்ட் வச்சிடறோம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து அன்னைக்கே OMRல டெஸ்ட் வச்சிடறோம். பாருங்க, அவன் பாருங்க, சுட்டு அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த இச்சொற்கள் சுட்டிக்காட்டு காரணமாக எழுத்துக்கள் யாவை? எழுத்து பாருங்க, ஆயி நம்ம பயன்படுத்துறோம். ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்னா சுட்டெழுத்து. 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துனா ஆ இ உ படிச்சோம். நம்ம ஆ இ உ 3 சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லாத எழுத்துனா உ இப்ப பயன்பாட்டில் இல்லாதது. இவன், அவன், இது, அது இச்சொற்கள் சுட்டெழுத்துகள் ஆ இ நீக்கினால் பொருள் தருவது இல்லை. சரிதான். அப்ப சொல்லின் உள்ளே இருந்து
சுட்டுப்பொருளை தருவனாது என்று அழைக்கப்படுது. சொல்லுக்கு உள்ளேன்னா அகச்சுட்டு. நம்ம தான் இப்ப படிச்சோம். அகச்சுட்டு எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அவன், இவன், அது, இது. அண்மையில் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்ற எழுத்தை எவ்வாறு, அருகில் உள்ளது என்னது? அண்மை சொட்டு. சொல்லின் புறத்தே இருந்து சுட்ட பொருளை தருவது புறச்சுட்டு. அந்த நீர்வீழ்ச்சி, அவ்வூர், இந்த நூல், இவ்வுயர் என்பமன்னிட்டு சுட்டெழுத்துல நீக்கப்பட்டவன் பொருள் தரும் வகையில் அமைந்துள்ளது புறச்சுட்டு. புறச்சுட்டுல பொருள் அந்த வீடு, அந்த நீர்வீழ்ச்சி, அந்த இடத்துக்கு நீர்வீழ்ச்சி பொருள் தரும். அண்மை சுட்டுக்கு பாருங்க, அண்மை சுட்டு ஈ பயன்படுத்துறோம், படிச்சோம் நம்ம. அது அப்படியே கொஸ்டின் தான். அருகில் தொலைவில் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றை சுட்டு எழுத்து எதுனா உ. உது, உது, ஒன் என்பதில் உள்ள சுட்டு எழுத்து உ. உது, ஒன் என்பன இவற்றை குறிப்பன முன் இருப்பது, முன் இருப்பவர்கள். சரி. ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என்ற திரிந்து வருவதுன்னா சுட்டு திரிபுதான் மாறுகிறது. திரிந்து என்ற சொல்லானது இக்காலத்தில் மாற்றம் பெற்றது. சுற்று திரிபு பொருளை தருமானா தராது. சுட்டு திரிபு ஓகே. சுட்டு திருப்பி கொஞ்சம் 228. நம்ம இந்த மாதிரி இந்த புக்ல ஆன்சர் இருக்குது. பி தராது. சரிங்களா? அடுத்தது 228. நம்ம ஆன்சரை நமக்கு ஏதாவது டவுட்னா செக் பண்ணிக்கலாம். நம்ம 228 சுட்டு திருவு பொருள் தருமானா தராது. சரி. அடுத்தது ஆ, இ என்ற சுட்டு எழுத்துக்கள் எவ்வாறு திரிந்து சுட்ட பொருள் தருதுன்னா அந்த, இந்த தான் சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் டெஸ்ட் டெய்லியும் கொடுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது தமிழ் இலக்கணம். இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 2024 62 வினாத்தால் கேட்கப்பட்டிருக்கு. சரி சார். இங்க பாத்தீங்கன்னா கலைவாணி அகாடமி டெய்லி டெஸ்ட் பேட்ச் தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் கொண்டு போனோம். டெய்லி டெஸ்ட் பேட்ச்னா டாஸ்க் கொடுக்குறோம். டெய்லி என்ன டாஸ்க்னா தமிழ்ல 60 பாடம் இருக்குது. நமக்கு 7 அழகு 60 பாடம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம், ஒரு பாடம் உங்களுக்கு கொடுத்துருவோம் காலையில. இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு சுட்டு எழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்கள் ஸ்டடி நோட்ஸ் சொல்லிட்டு இது எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துடுறோம். இந்த மாதிரி எழுதி நீங்களா எழுதும் போது லேட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நாங்களே ஒரு பேஜ் அவ்வளவுதான், ஒரு A4 ஷீட்ல தான் இருக்கணும். இந்த ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. கைப்பட நீங்க 1/2 hour இதை பார்த்து எழுதலாம். டைம் ஆகாது. நீங்களா நோட்ஸ் எடுக்கும்போது டைம் ஆகும். நாங்க கொடுத்து நீங்க பார்த்து எழுதிடணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 20 கொஸ்டின் அன்னைக்கே டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். அப்ப 60 நாள்ல டாபிக் முடிச்சுட்டு 60 நாள்ல ஸ்கூல் புக் ரிவிஷன் கொடுத்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து. சுட்டெழுத்துனா என்ன? ஒரு பொருளை ஒன்றை சுட்டி காட்டு எழுத்து, சுட்டி எழுத்து. அங்க சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும். ஒரு எழுத்தை சுட்டி காட்டணும், ஒரு அதுக்குதான் சுட்டெழுத்து. சுட்டெழுத்து 2 வகைப்படும். ஒன்னு அகச்சுட்டு, 2 புறச்சுட்டு. அகச்சுட்டு, அகச்சுட்டு பிரித்தால் பொருள் தராது. அகச்சுட்டு பிரித்த ஒரு சொல்ல பிரிச்சுன்னா பொருள் தராது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அவன், இவன், உவன், இது, எது. அப்ப ஆவை எடுத்து பாரு பன், இவன் ஈ எடுத்து பாரு பன், உவன் ஊ எடுத்து பாரு பன், இது ஈ எடுத்துனா து, ஏ எடுத்து பாரு து. அப்ப அர்த்தத்தை குறிக்காது, பொருள் குறிக்காது. இந்த மாதிரி வந்தா அகச்சுட்டு. சொல்லுக்கு உள்ளே ஆ, இ, உ, ஏ என்று பொருள் தரும். உள்ளேதான் பொருள், அதை எடுத்துதான் பொருள் தருது. அதுதான் அகச்சுட்டு. புறச்சுட்டு பாருங்க. புறச்சுட்டு சொற்கள் பிரித்தால் பொருள் தரும், வெளியே எடுத்தாலும் பொருள் தரும். அவ்வீடு பாருங்க. அவ்வானம், இம்மரம், இம்மலை, அம்மனிதன், இவ்வீடு, உச்சோலை. அப்ப புறச்சுட்டுல ஆ, ஈ வரும். அதுக்கு பக்கத்துல ஒற்று எழுத்து வரும். அவ்வீடு. அந்த வானம் அதுக்கு இனமான ஒற்றெழுத்து. மாவுக்கு அதுக்கு இனமான ஒற்றெழுத்து. மாவுக்கு இனமான எழுத்து, பிக்கு இனமான எழுத்து, இவ்வு. அந்த மாதிரி அதை எடுத்தா பொருள் தரும். புறச்சுட்டுல அதை சொற்களை பிரித்தாலும் பொருள் தரும். சரி.
சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு எதுக்கு பண்ண? தூரத்துல இருக்கிறத நம்ம குறிக்கிறதா குறிக்கலாம். ஆனா சேய்மை சுட்டு ஆ பயன்படுத்துவோம். சேய்மை சுட்டோட எழுத்து என்ன? ஆ. அப்ப பாரு, அது, அவை, அவ்வீடு, தூரத்தில் உள்ள பொருட்களை குறிக்கும். சேய்மை சுட்டு தூரத்துக்காக பயன்படுத்துறோம். ஆ என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம். அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறதுக்கு, அருகில். எழுத்து பாரு, அண்மை சுட்டுக்கு ஈ குறிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்மை சுட்டுக்கு ஈ பயன்படுத்துறோம். ரைட்டுங்களா? ஈ பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, இவன், இவன், இது, இந்த வீடு, இவ்வூரு. அப்ப ஈ பயன்படுத்தினால் அண்மை சுட்டு. சுட்டு திரிபு மாறுகிறது. நம்ம எப்படி புணர்ச்சியில திரிதல், கற்சிலை, கல் சிலை கற்சிலைன்னு மாறுதோ அந்த மாதிரி சுட்டு திரிபுல மாறு. அம்மரம், இவ்வீடு, அந்த மரம், இந்த வீடு. எடுத்தாலும் பொருள் புறச்சுட்டு மாதிரி பொருள் தரும். ஆனா சுட்டு திரிபுல ஆவுக்கு போட்டா அதுக்கு அந்தன் பயன்படுத்தணும். அந்த மரம் சொல்லணும். ஈனா இந்த மரம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெடி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு இணை எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம சுட்டு எழுத்துக்கள் எந்த இடத்துல இணை எழுத்துக்கள் எதா அந்த மயங்கொலிகள் எதா இருந்தாலும் அன்னைக்கே டெஸ்ட் வச்சிடறோம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து அன்னைக்கே OMRல டெஸ்ட் வச்சிடறோம். பாருங்க, அவன், பாருங்க சுட்டு, அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த. இச்சொற்கள் சுட்டிக்காட்டு காரணமாக எழுத்துக்கள் யாவை? எழுத்து பாருங்க, ஆயி நம்ம பயன்படுத்துறோம். ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்னா சுட்டெழுத்து. எம்மூன்று எழுத்துக்கள் சுட்டெழுத்துனா ஆ இ உ படிச்சோம். நம்ம ஆ இ உ 3 சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லாத எழுத்துனா உ இப்ப பயன்பாட்டில் இல்லாதது. இவன், அவன், இது, அது. இச்சொற்கள் சுட்டெழுத்துகள் ஆ இ நீக்கினால் பொருள் தருவது இல்லை. சரிதான். அப்ப சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவனாது என்று அழைக்கப்படுது. சொல்லுக்கு உள்ளேன்னா அகச்சுட்டு. நம்ம தான் இப்ப படிச்சோம். அகச்சுட்டு எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அவன், இவன், அது, இது. அண்மையில் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்ற எழுத்தை எவ்வாறுன்னா, அருகில் உள்ளது என்னது? அண்மை சுட்டு. சொல்லின் புறத்தே இருந்து சுட்ட பொருளை தருவது புறச்சுட்டு. அந்த நீர்வீழ்ச்சி, அவ்வூர், இந்த நூல், இவ்வுயர் என்பவன் சுட்டெழுத்துல நீக்கப்பட்டவன் பொருள் தரும் வகையில் அமைந்தது புறச்சுட்டு. புறச்சுட்டுல பொருள் அந்த வீடு, அந்த நீர்வீழ்ச்சி, அந்த எடுத்துட்டா நீர்வீழ்ச்சி பொருள் தரும். அண்மை சுட்டுக்கு பாருங்க, அண்மை சுட்டுக்கு ஈ பயன்படுத்துறோம். படிச்சோம் நம்ம. அது அப்படியே கொஸ்டின் இருந்தான். அருகில், தொலைவில் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றை சுட்டு எழுத்து எதுனா உ. உது, ஒன் என்பதில் உள்ள சுட்டு எழுத்து உ. உது, ஒன் என்பன இவற்றை குறிப்பன முன் இருப்பவர்கள். சரி. ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என்ற திரிந்து வருவதுன்னா சுட்டு திரிபுதான் மாறுகிறது. திரிந்து என்ற சொல்லானது இக்காலத்தில் மாற்றம் பெற்றது. சுற்று திரிபு பொருளை தருமானா தராது. சுட்டு திரிபு ஓகே. சுட்டு திருப்பி கொஞ்சம் 278. நம்ம இந்த மாதிரி இந்த புக்ல ஆன்சர் இருக்குது. பி தராது. சரிங்களா? அடுத்தது 228. நம்ம ஆன்சர் நமக்கு ஏதாவது டவுட்னா செக் பண்ணிக்கலாம். நம்ம 228 சுட்டு திருப்பு பொருள் தருமானா தராது. சரி. அடுத்தது ஆ இ என்ற சுட்டு எழுத்துக்கள் எவ்வாறு திரிந்து சுட்ட பொருள் தருதுன்னா அந்த, இந்த தான் சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் டெஸ்ட் டெய்லியும் கொடுக்குறோம். நன்றி.